கூடி வந்திருக்கிற யாவருக்கும் சேர்ந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களும் சோத்திரம் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது நாம் தேவனுடைய சுபாவங்களை எவ்வாறு தரித்து கொள்ள வேண்டும், அப்படி தரித்து கொண்டால் தேவன் நம்மளில் பிரியமாக இருப்பார் தலைப்பில் பார்க்க போகிறோம். இல்லை தரித்து கொண்டவுடன் சுபாவங்களில் ஒரு சில நம்ம பார்க்குவோம். நேபுகாத்நேச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேபுகாத்நேச்சர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவருக்குள்ள என்ன சிந்தனை இருந்தது, எப்படி மேட்டிமையாக இருந்தார், தேவனுக்கு பிரிமில காரியம் செய்து வந்தார், பின்னாடி எப்படி உணர்ந்து கொண்டு வந்தது, முதல் காரியம் பார்ப்போம். நேபுகாத்நேச்சர் சாதாரண மனுஷனாக இருந்தபோது தேவன் அவர் எவ்வாறு உயர்த்தினார், அவருடைய உயர்வுக்கு என்ன காரணம், அவர்கிட்ட தேவன் என்ன எதிர்பார்த்தார், அவர் எதிர்பார்த்த விரோதமாக நேபுகாத்நேச்சர் தேவனுக்கு என்ன செய்தார், தேவனுக்கு எப்படி கோபத்தை உண்டாக்கினார், அவர் ராஜாவாக இருக்கும்போது அது சாதாரண மனுஷன் போது அவர் உயர்த்தி அவர் ராஜாவாக்கினார். ராஜாவாக்கின தேவனுக்கு அநேக ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, தேவனுக்கு பிரியமா காரியம் செய்ய வேண்டிய எதிர்பார்ப்பு இருந்தது. அவருக்கு அநேக ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார். ஒரு மேன்மையான ஒரு அதிகாரம், ஒரு மேன்மையான ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. இந்த நாட்டை ஆளுகிற ஒரு அரசாங்கம் ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அநேக வசதி வாய்ப்புகளும் கொடுத்துருக்காரு, உயர்த்திருக்கிறார். இப்படி அநேக விதமான காரியம் சொல்லி கொண்டே போகலாம். நேபுகாத்நேச்சர் சாதாரண மனுஷன் வந்து அவர் ராஜாவாக்கி அநேக ஐஸ்வர்யத்தை கொடுத்து சம்பத்தை கொடுத்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுத்து தேவன் அவர் குவித்து வைக்கும் போது தேவனுக்கு அவர் மதிக்காத போது தேவன் எவ்வாறு கோவப்பட்டார், அவர் கோவப்பட்ட நிமித்தம் அவர் உணர்ந்து கொள்வதற்கு தேவன் எவ்வாறு இந்த வேலைகளை செய்தார் என்று நம்ம ஒவ்வொரு காரியத்தை பார்ப்போம். தானியேல் 4ஆம் அதிகாரம் வசனம் 29. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இப்போ 12 மாதத்துக்கு பிறகு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற யோசித்து கொண்டிருக்கிறார் என்ன பண்ணலான்னு. கீழே சொல்றாரு 4ஆம் அதிகாரம் வசனம் 30, இது என் வல்லமையினால் பராகரத்தினாலும் என் மகிமை பிராபத்துக்கென்று ராஜ்யத்துக்கென்று அரண்மனை நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்றான். இந்த அரண்மனைலாம் கட்டிட்டு அவர் யோசிக்கிறார், இதெல்லாம் என்னுடைய வல்லமையினாலும் என்னுடைய அதிகாரத்தினாலும் என்னுடைய பணம் பலத்தினாலும் நான் இதெல்லாம் கட்டி அந்த பாபிலோன் மக்கள் என்று மகிமை பிரதாப்பு என்று என்னுடைய மகிமைக்கு என்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று யோசித்து சொல்றான். அப்போ நேபுகாத்நேச்சருக்கு தேவன் அவர் கொடுத்த அந்த ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து எல்லா செல்வாக்கையும் கொடுத்து எல்லா விதமான மேன்மையும் கொடுத்து அவருக்கு இந்த நாட்டை ஆளுகிற ஒரு அதிகாரத்தையும் கொடுத்து அவர் கூட செய்கிற வேலை ஆட்கள் எல்லாரும் கொடுத்து குதிரை வீரர்கள் எல்லா பலபலம் கொடுத்து நாட்டுக்கு மக்களை நல்வழி நடத்தும் என்று தேவன் எதிர்பார்த்த நிமித்தம் இவர் ஒரு மேன்மையான ஒரு தன் உயர்வான எண்ணங்களை எண்ணிக்கொண்டு தேவனுக்கு விரோதமாக யோசித்து கொண்டிருக்கார். இது எவ்வளவு பெரிய பொல்லாப்பு காரியமா இருக்குது, தேவனுக்கு எப்படி கோபப்படுத்துற காரியமா இருக்குது. தேவனுடைய ஜனங்களே, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளோட உயர்வுக்கு என்ன காரணம், நாம் ஏன் இந்த அளவுக்கு உயர்ந்து வந்தோம், நம்மளுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க என்று நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம வளர்ந்து வந்துட்ட பிறகு நம்ம மட்டும் நம்ம தேவனுக்கு கொடுத்து நம்ம நினைத்து பார்க்காம நம்ம சுய இஷ்டத்தைப்படி நம்ம நடந்து தேவன் நம்மளுக்கு கொடுக்கும்போது தேவன் மறந்துடுறாங்க, கொடுக்காத இருக்கும்போது தேவன் தர்றாங்க, எனக்கு இது கொடுக்கல அது கொடுக்கலன்னு. அப்போ தேவனுக்கு கொடுக்கும்போது ஒவ்வொரு வாய்ப்பும் ஒவ்வொரு இதை கொடுக்கும்போது நம்ம கனப்படுத்தணும், நம்ம முக்கியமான கடமை இல்லையா. ஒவ்வொரு காரியம் கொடுக்கும்போது தேவன் நம்ம மகிமைப்படுத்தி நம்மளுக்கு நன்றி செலுத்த அவசியமா இருக்குது. அப்போ நேபுகாத்நேச்சர் நினைக்கிறேன், நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் நல்லவான்றார். அப்போ உனக்கு கொடுக்கப்பட்டது யார், இது எப்படிப்பட்ட அந்த தேவன் அந்த வாய்ப்பு கொடுத்தா இவனோட மேன்மைக்கு என்ன காரணம் அதை நினைத்து பார்க்காம ஒரு நன்றி இல்லாம
தேவனுக்கு விரோதமாக யோசித்து பொல்லாப்பான காரியம் யோசித்து ஒரு மேட்டி எண்ணி கொண்டு இருக்கிறான். அப்படி கீழே சொல்றாரு 4 வசனம் 31. இந்த வார்த்தைகளை ராஜாவின் வாயிலில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகி நேபுகாத்நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிடுது. அப்ப தேவன் பார்க்குற அந்த யோசித்த அந்த அடுத்த நிமிஷத்திலே தேவன் என்ன சொல்றாருன்னா, அந்த ராஜ்யபாரத்திலிருந்து அவர் தள்ளிவிட தீர்மானித்திருக்கிறார். அப்ப ராஜ்யபாரத்தை தள்ளிவிட தீர்மானத்தை என்ன ஆரம்பிக்கும்போது நீ மேட்டிமையா எடுக்கிற எண்ணங்கள் தான், சிந்தனை தான். நம்மளோட உழைப்பிலேயே நம்ம உயர்ந்தோன்னு நினைக்காம, இது கொடுத்தது எல்லாம் தேவனுடைய வல்லமையினாலும் அவர் மகிமையினாலும் அவரை பராக்கரத்தினாலும் தேவன் இந்த ஐஸ்வர்யத்தையும் இந்த ராஜாவாக அந்த வாய்ப்பை கொடுக்கும்போது நீ ஒரு மேட்டிமை எண்ணும் போது தேவன் எப்படி பிரியமா இருப்பாரு? அப்ப நீ தேவனை மதிக்கிறியா இல்லையா? உன்னுடைய மகிமைக்கு தான் இந்த வேலையை தேடுற தவிர தேவனை மகிமைப்படுத்த அந்த வேலையை தேடவில்லை. அப்ப என்ன சொல்ற நேபுகாத்நேச்சருக்கு வந்து இந்த ராஜ்யம் வந்து உன்னை விட்டு நீங்க போகுது அப்படின்ற சொல்லிட்டு சொல்றேன் போகும்போது தானே 4 வசனம் 32. மனுஷிலிருந்து தள்ளப்படுவாய், வெளியில் மிருகங்களோடும் சஞ்சரிப்பாய், மாடுகள் போல் புல்லை மேய்வாய். இப்படி உன்னதமானவர் மகிமையுடைய மனுஷனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை செய்து தமக்கு சித்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதையும் நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது, நீ விளம்பினது. அப்ப கீழே என்ன சொல்றேன்னு பார்க்கும்போது மனசுலேருந்து தள்ளப்படுவாய். அப்ப தள்ளப்படும் போது வேற ஒரு ராஜ்யத்தை வேற ஒருத்தன் கொடுக்க தேவன் தீர்மானித்திருக்கிறார். நீ இவ்வளவு மேட்டுமையானும் போது நீ இன்னும் அதிகமா உன்னை அப்படி விட்டேனாக்கா நீ வேற ஒரு விதமா நீ சிந்திட்டு போக வேற ஒரு நடந்துட்டு போட்டுருக்க. அப்பையிலேருந்து உன்னை தள்ளி வேற ஒரு ராஜ்யம் ஏற்படுத்தினாதான் தேவன் நீ அந்த உணர்ந்துகொள்ள கண்டிப்பாக கிடைக்கும் என்று தேவன் எதிர்பார்த்து செஞ்சு கொண்டிருக்கிறார். அப்ப செய்யும்போது நீ உணர்ந்துகொள்ள என்ன உணர்ந்துகொள்ளன்னு பார்க்கும்போது ஒன்று இன்னும் என்னென்ன ஒரு தேவ என்ன சித்தம் எண்ணங்களை செய்த போது பார்க்கும்போது மாடுகளை போல் புல்லை மேய்வா. ஒரு மேன்மையான ராஜா, ஒரு அதிகாரம் பெற்ற ராஜா, தேவனுக்கு அதிகாரம் பெற்ற ராஜா, மக்கள் பயப்படுகிறவருக்கு ஒரு பெரிய ராஜா இருக்கிற வந்து மாடுகள் போய் புல்லை மேய விடுறாரு. அப்ப நீங்க தாழ்த்தினது ஏன் அந்த வேலை செய்ய போறாரு? நீ தாத்தாத இருக்கும் போது தாழ்மைகளை செல்லாத போது தேவனுக்கு இந்த பொல்லாப்பு காரியங்கள் செய்து தேவன் தீர்மானித்திருக்கிறார். வெளிகளோடு மிருகங்களோடு சஞ்சரிப்பாண்டார். மிருகங்கள் காட்டில் இருந்து மாடுகள் போய் உள்ள மேய்கின்றாரு. அப்போ வந்து தேவனுக்கு சித்தமானது செய்ய தேவன் அந்த ராஜ பதவியை யாருக்கு கொடுக்கறது தேவன் கொடுக்கிறார் என்பதையும் நீ அறிந்து கொள்ள மட்டும், யார் கொடுக்க போகிறார் என்று நீ அறிந்து கொள்ள மட்டும் உன்மேல் 7 காலங்கள் கடந்து போகும் என்று சொல்றார். 7 ராஜா வந்து கடந்து போவான். இந்த உளுந்துக்குள்ள வர்ற வரைக்கும் 7 ராஜாக்கள் கடந்து போக தேவன் தீர்மானித்திருக்கிறார். 4 வசனம் 33. அந்நேரமே இந்த வார்த்தைகளை நேபுகாத்நேச்சர் வந்து நிறைவேற்றி அவன் மனுஷிலிருந்து தள்ளப்பட்டு மாடுகள் புல்லை மேய்ந்தான். மனுஷனுடைய தலைமை கழுகுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பணியில் நினைந்தது. ஒரு மேன்மையான ராஜா, ஒரு மக்கள் பயப்படுகிற பெரிய ஒரு ராஜாவாக இருக்கும்போது, அவருக்கு எல்லா அதிகாரம் செல்வாக்கு இருக்கும்போது, அது சாதாரண மனுஷனை போல காட்டுவாசிகளோ மிருகங்களோடு சஞ்சரிக்க மனுஷனா தேவன் மாற்றிருக்கிறார். அப்போ ஒரு மேன்மையான எண்ணம் போது, ஒரு மேட்டிமையான எண்ணம், மதிக்காத எண்ணங்களை எண்ணும் போது, தேவனுக்கு விரோதமா அந்த பொல்லாப்புக்காக சிந்திக்கும் போது தேவன் அவர் எப்படி அந்த ராஜாவை தாழ்த்தி தள்ளாரு பாருங்க. அவன் மனசிலிருந்து தள்ளப்பட்டு மாடுகளை புல்ல மேய்ந்தான். மாடுகள் எப்படி வயல்ல புல்லு மேய்ஞ்சிட்டு அதே மாதிரி மேய விட்டாரு. அவனை தலைமையில் எல்லாம் கழுகுகள் இறகுகள் போலவும் அவனுடைய நகங்கள் ஆகாயத்து பட்சிகள் நகங்களைப் போலவும் தேவன் சரீரம் ஆகாயத்து பள்ளி நன்மை விட்டார். அவ காட்டிலே சஞ்சரித்து கொண்ட மிருகங்களோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அப்பயே அந்த உணர்ந்துகொள்ள புத்தி வரும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நீ ஒரு தேசத்தை ராஜாவாக இருக்கும் போது உனக்கு இவ்வளவு மேன்மையாக எண்ணங்களை எண்ணி நீ மதிக்காம போகும்போது
அந்த சராசரிலே உண்டாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த உலக ராஜ்யங்கள் எல்லாம் உண்டாக்கி ஒவ்வொரு மனுஷனுக்கு கொடுக்கும்போது தேவன் எதிர்பார்த்த காரியம் தேவன் நிச்சயமாக காரியமாக இருக்குது. அல்ல பயப்பட வேண்டியது நிச்சயமான காரியமாக இருக்குது. ஒரு சாதாரண மனுஷன் வரும்போது தேவன் சார் உலகத்தை உண்டாக்கி வச்சிருக்காரு. அவருக்கு நம்ம எப்படி பயந்து நடக்காமல் இருக்க முடியும்? தானே 4ஆம் அதிகாரம் வசனம் 34. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அப்போது நான் உன்னதமானவரை ஸ்தோத்திரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமையாக நிற்கும். அப்போ 7 காலங்கள் கடந்து போகும்போது அந்த நாட்களில் நேபுகாத்நேச்சர் வந்து ஒரு உண்டு கொடுக்குறார். தேவன் நம்மளுக்கு எல்லாருக்கும் கொடுத்தாரு, அதிகாரத்தை எல்லாருமே கொடுத்து ராஜ்யபாரத்தையும் கொடுத்தாரு. நம்ம உணர்ந்து கொள்ள தேவன் மீட்டிங் இருக்கும் போது தேவன் இவ்வளவு காரியத்தை செஞ்சார் என்று உணர்ந்து கொண்டு நேபுகாத்நேச்சர் வந்து இந்த தாழ்த்த விரும்புகிறார். உன்னதமான தேவனுடைய சோதரர் என்றென்றைக்கு சோதரிக்கிறார் என்று சொல்கிறாரு. நம்மளோடு ஜீவிதத்தை புகழ்ந்து மகிமைப்படுத்துகிறாரு. அவருடைய ராஜ்யம் நிச்சயமாக கர்த்தத்துவம், அவருடைய வல்லமை தலைமுறையாக இருக்கும். அப்போ தேவன் பார்க்க ஒரு காரியம் வரும்போது தேவன் வந்து அந்த காரியத்திலே நல்ல உணர்ந்து கொள்ள வரும்போது தேவன் வந்து உணர்ந்து கொள்ள கொடுக்கும்போது தேவன் அந்த நேபுகாத்நேச்சர் உணர்ந்து கொள்ளப்படுகிறார். அப்போ இவ்வளவு காலம் கடந்து போய் தான் நேபுகாத்நேச்சர் உணர்ந்து கொள்ளப்பட்டு தேவனுக்கு பிரியமான தாழ்த்த ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஆரம்பத்திலே இந்த வேலை செய்யற தேவனை அந்த வேலை செய்ய போறாரு. நம்ம மேட்டியமாக கொள்ளும் போது தான் தேவனை தள்ளப்படுகிறாரு. தேவனுக்கு பிரியமான காரியம் தேவனை மகிமைப்படுத்தும் போது ஏன் தேவன் நம்ம இன்னும் ஆசீர்வதிப்பார். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் இது கொடுக்கறது யார், இது எடுக்கிறது யார், அவருடைய என்ன வல்லமை இருக்கிறது, அவருடைய அதிகாரத்தின் நம்ம நடக்கிறோமா, அவர் பயந்து நடக்கிறோமா, தாழ்மையில் நடக்கிறோமா, இது அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறோமா, அவருக்கு பணிந்து கொண்டு தேவனுக்கு பணிந்து கொண்டு நம்ம ராஜ்யபாரம் செய்கிறோமா, தேவனுக்கு பிரியமான செய்கிறோமா என்று யோசித்து பார்த்து ராஜ்யபாரம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. நம்மளுக்கு ஒரு காரியம் நம்ம மேன்மையாக தேவனை உயர்த்தும் போது என்னுடைய மேன்மைக்கு என்ன காரணம், நான் எந்த அளவுக்கு தேவனுக்கு இன்னும் பிரியமாக இருக்கேன்னா, இன்னும் அன்பு கூறேன்னா, தேவன் இன்னும் மகிமைப்படுத்துறேன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு காரியம் யோசித்து பார்த்து தேவனை மகிமைப்படுத்த அவசியமாக இருக்குது. நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு வளர்ச்சியில் வரும்போது தேவன் நம்ம காரியத்தை வளர வைக்கிறார். தேவன் இன்னும் அதிகமாக தேவனுக்கு பயப்படும், அவருடைய சுபாவங்கள் கருத்து அவருடைய எதிர்பார்ப்பை நாம் செய்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. தேவன் சுபாவங்களை எப்படி எந்தெந்த தேவன் எதை விரும்புகிறார், எப்படி சுபாவங்களை அவர் எதிர்பார்க்கிறான்னு நம்ம ஒவ்வொரு காரியம் சிந்திக்கும் போது தேவன் நம்மளை உயர்த்துறதாக காணப்படுகிறார். தாழ்மையில் உயர்த்தப்படுறோமா, மன்னிக்க குணம் முடிகிறோமா, இல்லை நம்ம ஒவ்வொரு தேவன் நம்ம நன்மை செய்கிறோம், நம்ம தீமை செய்யணும், நம்ம நன்மை செய்கிறோமா, தேவனுடைய சுபாவங்களை எண்ணி பார்த்து நம்ம வாழ்க்கையிலேருந்து உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து தேவனை வாழ வேண்டியது அவசியமா இருக்குது. தானியேல் 4ஆம் அதிகாரம் வசனம் 35. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்றும் எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படி வானத்திலும் சேனைகளையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையில் தடுத்து அவரை நோக்கி என்னை செய்கிறார் என்றும் சொல்லத்தக்க ஒருவனும் இல்லை என்று. அப்ப அவர் என்ன செய்கிறார் என்று அவர் தடுக்கவும் யாரால முடியாது. அவரை யோசித்து செய்கிற காரியம் ஒவ்வொரு நாளும் அதை தடை பண்ண முடியாது. தேவன் எதை தீர்மானிக்க நிச்சயமா செய்ய வல்லமை உள்ள தேவனை இருக்க என்று பார்க்கிறோம். இப்போ தானியேல் 4ஆம் அதிகாரம் வசனம் 36. அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமை என் முகங்களை எனக்கு திரும்ப வந்தது. என் மந்திரியாருக்கும் என் பிரபுக்களுக்கும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்தில் நான் சோதரிக்கப்பட்ட அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது. அப்ப தானியேல் என்ன சொல்ற பார்க்கும்போது
வேலை அந்த வேலையில் அந்த நேரத்தில் எனக்கு புத்தி திரும்ப வந்தது. அந்த புத்தி திரும்ப வர்றதுக்கு தான் தேவன் இவ்வளோ வேலையும் செய்திருக்கிறார். ஒரு நல்ல ராஜா, நல்ல ஒரு எதிர்பார்ப்பு தேவனுக்கு பிரியம ராஜாவாக இருந்தார் என்பது அவருடைய குணங்கள் என்பது தேவனுக்கு நீ தாழ்த்தணும், தேவனுக்கு பிரியமான செய்யணும், உன் மீட்டுமே எண்ணக்கூடாது. எனக்கு தான் தேவனோடு தேவன் என்ன அவர் எதிர்பார்க்குற காரியமாக இருக்குது. எனக்கு புத்தி தெளிந்தது, புத்தி தெளி தான் தேவன் வேலை செய்கிறார். ராஜ்யப்பார் மின்னுக என் மகிமையை என் முகக்கலை எனக்கு திரும்ப வந்தது. அவர் ராஜ்யத்தின் மகிமையின் முகக்கலை திரும்ப கொடுத்தார். மந்திரியாருக்கும் என் பிரபுவுக்கும் என்னை தேடி வந்தார்கள். அப்போ இருக்கிற இருக்கிற அதிகாரிகள்லாம் அவர் தேடி வராங்க. நீ தேடி வர்றதுக்கு காரணம், நீ தாழ்த்தப்படும் போது தேவன் அந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறார். அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது. திரும்ப வந்து எல்லா அதிகாரத்தையும் தேவன் திரும்பவும் கொடுக்கிறார். தானிய 4ஆம் அதிகாரம் வசனம் 37. ஆகையால் நேபுகாத் நேச்சராகி நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்தேன். அப்போ நேபுகாத் நேச்சர் வந்து யாரை புகழும்போது பரலோக ராஜ்யத்தின் தேவனை புகழுகிறார். இது எனக்கு புத்தி தெளிய வந்து எனக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. தேவன் நன்றி செலுத்துறாரு. தேவன் உயிர்த்து பார்க்குறார், உயிர்த்து போய் மகிமைப்படுத்துறார். அவருடைய கிரிகள் எல்லாம் சத்தியமும், அவருடைய வழிகள் நியாயமுள்ளவைகளும், அகந்தையாய் நடக்கிற வழி தாழ்த்து அவரால் ஆகும் என்றார். அப்போ அவர் ராஜ்யம் சொல்ற என்னன்னு பார்க்கும்போது, என் கிரிகள் எல்லாம் அவர் பார்க்குறாரு, என் சிந்தனைகள் எல்லாம் தேவன் அவர் அறிந்துகிறாரு. என் அகந்தியா நடக்கிற காரியங்கள் எல்லாம் தேவன் அறிந்துற என்று அவர் யோசித்து தேவனை மையப்படுத்துகிறார். அப்போ ஒரு ராஜாவை உருவாக்க முடியும், ஒரு ராஜாவை இந்த ராஜ்யத்துக்கு எடுக்கவும் முடியும். அப்படி தேவனும் வல்லமை எல்லாம் அப்படிதான் இருக்கிறது. அப்போ தேவனை தாழ்மையா இருக்கும்போது தேவனை உயர்த்தி வைக்கிறார், ராஜா உயர்த்தி வைக்கிறார். தேவன் தாழ்மையா இருக்கும்போது தேவன் அவர் உயர்த்துறார். தேவனுக்கு விரோதமாக தாத்தா இருக்கும்போது தேவன் அவரை தள்ளுறாரு. அப்ப நம்முடைய காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய இதுலுமே நம்ம உயர்வாக எண்ணக்கூடிய தேவன் நம்மளுக்கு என்ன வேலை செய்கிற சொல்ல இருக்கிற அந்த வேலை செய்யணும். எது செய்யாத அதை செய்யாமல் இருக்கணும், எது செய்யாமல் இருக்கணும். அது தேவனுக்கு பிரியமாக காரியம் எப்போது ஒன்று தேர்ந்து செய்யும் போது தேவன் நம்மளை வாழ்க்கையில உயர்த்துறாக, நம்ம எல்லா காரியத்திலும் நம்ம உயர்த்துறாக காணப்படுகிறார். அப்போ நம்ம வளரும் போது, நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டு உன்னோட வாசியம் வரும்போது நம்ம மீட்டியமாக இருந்து தேவனுக்கு பிரியமில்லை செய்யக்கூடாது. தேவன் நன்றி செலுத்துவதாக காணப்படணும், அவரை மகிழ்ப்படுத்துவதாக காணப்பட வேண்டும். அப்போ நம்ம பார்த்த காரியங்கள் என்பது தேவனுடைய சுபாவங்கள் எவ்வாறு வளர வேண்டும், தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று நம்ம வளர வேண்டிய அவசியமாக இருக்குது. ஒவ்வொரு காரியத்திலும் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா, இல்லை நம்மளை மகிமை தேடிக்கொண்டு வருகிறோமா, யோசித்து பார்த்து நம்ம தேவனுடைய வளர்ச்சியில் வளர வேண்டிய அவசியமாக இருக்குது. அப்போ ஒரு உதாரணம் பார்த்தோம், நேபுகாத்நேச்சரை பற்றி பார்த்தோம். அவர் எவ்வாறு மேட்டிமை எண்ணி இருக்கும்போது அவர் எவ்வாறு உயர்த்தி கொண்டார் என்பதையும், எவ்வாறு யோசித்து கொண்டார் என்பதையும், அவர் மேன்மையப்பட்டதும் பார்த்தோம். தேவன் அவர் எவ்வாறு பின்பு அவர் உணர்ந்து கொள்ள கொடுத்து திரும்ப பழைய நிலைமைக்கு திரும்பினார் என்றையும் நம்ம இந்த காரியங்களை பார்த்தோம். தேவன் 7 காலங்களை கொடுத்து அந்த வேலைகள்லாம் செய்த பிறகு, காட்டில் புள்ளை மேய்ந்த வேலைகள்லாம் செய்த பின்பு தேவன் நேபுகாத்நேச்சர் உணர்ந்து கொண்டு திரும்ப பழைய நிலைமை திரும்பினார் என்பதையும் பார்த்தோம். அப்போ நம்மளும் வாழ்க்கையிலே நம்ம ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் வளரும், தேவனும் ஒவ்வொரு வளர்ச்சியில் வளர்ந்து கொண்டு வரும்போதும் தேவனும் நம்ம மேட்டியும் எண்ணாமல் நம்ம தாழ்மையோடு தேவன் செய்கிற ஒரு காரியத்தையும் எண்ணி தேவனை மகிமைப்படுத்தி அதில் வளர வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ நம்ம ஜெபித்து விட்டு காரியத்தை நிறைவு செய்வோம். ஜெயிப்போம். மகா வல்லமையும் கிருபையும் பரிசுத்தமும் இறக்க நீந்த நல்ல பிதாவே, இந்த அருமையான காலைக்கு நட்டு சித்தம் பிதாவே, இப்போது நாங்கள் கற்றுக்கொண்ட பாடமானது தேவனுடைய சுபாவங்கள் எவ்வாறு தரித்து கொள்ள வேண்டும், தேவன் நம்மிடத்தில் எவ்வாறு எதிர்பார்க்கிறார், நம்முடைய தாழ்மையும் தேவன் எதிர்பார்க்கிறார். அவருடைய ஒவ்வொரு குணாசியங்களையும் நாங்கள் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே பழைய மனிதனை கலைத்து போட்டு புதிய மனுஷனை தேவனுடைய சுபாவங்கள் தரித்து கொண்டு அது வளர வேண்டியது அவசியமாக இருக்குது.
இதே போல் நாம் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய வளர்ச்சி, தேவனுடைய எதிர்பார்க்குற காரியங்கள் வளர்ந்து வரும்போது தேவன் நம்மளை பிரியமாக பார்க்குறோம். அப்போ நேபுகாத் நேச்சரை பற்றி நாம் பார்த்தோம். அவர் எவ்வாறு மேட்டுமை இருந்தால் அவருக்கு தேவன் எவ்வாறு தாழ்த்தின பார்த்தோம். அவர் தாழ்த்தின போது தேவன் மன்னிப்பு கேட்கும்போது தேவன் வந்து உயர்வை பெற்றோம் என்று நம்ம பார்த்தோம். அப்படி எங்களுடைய வாழ்க்கையில் கூட நாங்கள் தேவனுக்கு மேன்மை எண்ணும் போது தேவன் எங்களை தூக்கி தள்ளுறார். நாங்கள் தேவனுக்கு தாழ்ந்து இருக்கும்போது தேவன் எங்களை உயர்த்திருக்கணும்னு பார்க்குறோம். ஒவ்வொரு சுபாவங்களிலும் ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் வளர்ச்சியிலும் நாங்கள் தேவனுக்கு பிரியமாதி எப்போ செய்யவும் அவை மகிமை கண்டு நாங்கள் வாழவும் அவருக்கென்று வாழவும் பிழைக்கவும் தீர்மானம் நன்றி செலுத்தும் என்பதாகவே இந்த நாள் போது எங்கள் ஜீவோடு காத்து இந்த ஒவ்வொரு பிரசங்கர் பயிற்சி வகுப்பு தேவன் எங்களை ஆசீர்வதிக்க ஒரு வசனத்தை கொடுத்துக்க நன்றி செலுத்தும் என்பதாகவே இதன் பேரில் நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு விஷயங்களும் நாங்கள் கற்றுக்கொண்டு வளர்கிற பிள்ளைகளை வளர்ந்த பிறகு ஒரு விஷயம் அனுகிரகம் ஒத்தாசையும் இதோடு நம் பிள்ளைகளோடு கூட வந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும் எங்களுக்காக போதிக்கிற ஊழியக்காரையும் குடும்பத்தாரையும் பயிற்சி வைக்கிற ஊழியக்காரையும் அவரையும் ஆசிரியம் பார்க்க திரும்புகிறார். அவருக்கு மட்டும் மீடித்த ஆசனங்களை கொடுத்து அவரை மேலும் எங்களை வளர்ச்சி வைக்க எங்களை பயிற்சி வைக்க ஆசிரியர் வேண்டிக் கொள்ளும்பதாக தாழ்த்துறோம் ஒருவரே மகிமைப்படுகிறாங்க. இந்த விண்ணப்பத்தை மீட்பராக இயேசு கிறிஸ்து பிளேயர் பேட் நாம ஜம் 0 ஜூன் நடப்பதாக. ஆமீன்.